நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா வேர்ட் ஃபைல், எக்ஸல், பிபிடி, பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மெட்டு தான் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் வந்து அவங்க கேட்குறது வந்து பிபிடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் பிபிடியாக கன்வெர்ட் பண்ணணும். இது சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக பண்ணலாம். பட் மொபைலில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு இதெல்லாம் இருக்காது. சிம்பிளான அப்ளிகேஷன் தான். பட் இதோட யூஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பிடிஎஃப் கன்வெர்ட்டர். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்டோரேஜில் வந்து எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும். வேர்ட் ஃபைல் என்ன இருக்குது, பவர் பாயிண்ட் என்ன இருக்குது, எக்ஸல், பிடிஎஃப், டெக்ஸ்ட் ஃபைல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேர்ட் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் ஃபைல் வந்து எனக்கு வந்து பிடிஎஃபாக வேணும். ஸோ பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா அதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்புட் என்ன நேமில் இருந்துச்சோ அதையே நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டும் இதே மாதிரி கிடச்சிடும். இது முடித்தோடனே ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஃபைல் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களோட பென்ட்ரைவில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான இடத்துல. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பனும் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டோரேஜ் மெமரி கார்டு இல்லாட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுறதன் மூலிமா என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்னும் பல வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.